சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடைபெற்று வருதான். ஏற்கனவே ஷூட்டிங் முடிந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கு சில சீன்ஸுகளில் திருப்தி ஏற்படாத காரணத்தால் மீண்டும் ரீஷூட் நடத்தப்படுவதா செய்திகள் வெளியாகுது. அதாவது ஜெயிலர் படத்தை தொடர்ந்து வேட்டையன், லால் சலாம், கூலி படத்தில் நடிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதில் எந்த படமே பார்த்திங்கன்னா சரியாக போகலை. கூலி படம் அவருக்கு பெரிய அடியை தான் கொடுத்தது. அதிலிருந்து எப்படியாச்சும் மீண்டு வரணும் என்பதற்காக தான் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. ஜெயிலர் படம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக வந்து கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் நீட்டி சூப்பர் ஸ்டாருக்கு பேர் வாங்கி தந்தது. அதே போல் தான் இந்த ஜெயிலர் 2 படமும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் விரும்புகிறாராம். ஆனால் நெல்சனுடைய பாணியிலே இந்த படம் எடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரஜினிகாந்தோடைய தலையீடு இருந்தால் என்ன ஆகும் என ரசிகர்கள் தற்போது பரபரப்பாக பேசிட்டு வராங்க. ஆனால் படையப்பா படத்தையே எடுத்தது ரஜினிகாந்த் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்துலேயும் சூப்பர் ஸ்டாரோடைய ஐடியாஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் என சொல்லப்படுது. தொடர்ந்து ஏகப்பட்ட கேமியோஸ் இந்த படத்தில் இருக்காங்க. அதாவது ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மிர்னா மேனன், மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, தற்போது கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுடு, எஸ்ஜே சூர்யா, கடைசியாக நம்ம ஷாருக் கான் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. அவருக்கு பதிலாக இப்போ ரித்திக் ரோஷன் நடிக்கிறதா தகவல் போய்கொண்டிருக்கு. ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம ஆகஸ்ட் 14ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. நெல்சன் அவர்கள் இதுவரைக்கும் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் கொடுப்பாரா என எதிர்பார்க்கப்படுது. படமுமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் அரசியலில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இதன் மூலமாக விஜய் மீது ரஜினிகாந்துக்கு பொறாமை என சொல்லப்படுது. ஆனால் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு யார் மீதும் பொறாமை கிடையாது. நான் அரசியலுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக நான் 100% ஜெயிச்சிருப்பேன். ஆனால் வரலை. இதனால் ரஜினிகாந்தோடைய இமேஜ் டேமேஜ் ஆனது தான் கடைசியில் மிஞ்சிச்சு. தொடர்ந்து இப்போ தலைவர் 173 படத்திற்கான கதையை தேர்ந்தெடுத்துட்டு வராரு. அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை எடுக்க போகிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் இந்த படத்தை கமல்ஹாசன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் ரஜினி, கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. கூடிய விரைவிலே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் வெளி வரும். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.